இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கன் கிரியேட் ஆகும், அதை கொடுத்து ஆள் கொடுத்துக்கோங்க. நம்ம போடுற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஹேஷ்டேக் தமிழ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பவர் டைரக்டரை எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட ஃபுல் விளக்கமும் இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல பவர் டைரக்டருக்குள்ளே போய்க்கோங்க. பவர் டைரக்டருக்குள்ளே போனோடனே கீழே இந்த மாதிரி 3 இருக்கும். நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. இதில் 16:9 போட்டு அதிலே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். உங்கள் ப்ராஜெக்ட் நேம் என்னன்னு அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். உங்கள் கேலரிக்குள்ளே போவோம். அதில் நீங்கள் எதில் வீடியோ வச்சுக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சும்மா இந்த வீடியோ கிளிக் பண்ணுறேன். அடுத்த பேக் கொடுத்துக்கோங்க. பேக் கொடுத்தோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே உள்ளது வீடியோ, கீழே உள்ளது ஃபோட்டோஸ், வேறு வீடியோ, அதுக்கும் கீழே மியூசிக் இருக்குது. லெஃப்ட் சைடில் ரெண்டாவது ஃபஸ்ட்டில் இருக்கிறது திருப்பி இதுக்கு போவோம். இதில் ஃபோட்டோஸ், வீடியோ, மியூசிக் அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் கேலரியில் உள்ள வீடியோவும் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த ஆப்லேயே உள்ள வீடியோவும் பண்ணிக்கலாம், இல்லை வாய்ஸ் ஓவர் கூட பண்ணிக்கலாம், இல்லைனா உங்கள் கூகுள் ட்ரைவில் என்ன வச்சுக்கிறீங்களோ அதை கூட இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது நடுவாப்பில் ஃபோட்டோஸ் இருக்குது, ஃபோட்டோஸும் சேர்த்துக்கலாம் வீடியோவில். அடுத்து கீழே லேயர் இருக்குது. இதில் ரெண்டாவது அந்த கீழே இருக்குது இந்த ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணிக்கலான்ட்டேனே, அதில் வீடியோவும் ஆட் பண்ணிக்கலாம். டைட்டில் அப்படின்னா இப்போ வீடியோ நடுவில் அந்த மாதிரி இதில் என்னென்ன ஸ்டைல் வேணும்னோ அது இருக்குது. இப்போ டிஃபால்ட் இன் ஃபேடுன்னு கொடுக்குறேன். அதை ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சைபர் லிங்க்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன எழுத விரும்புகிறீங்களோ அதை எழுதிக்கோங்க. நான் இப்போ ஹேஷ்டேக் தமிழ் எழுதுகிறேன். ஹேஷ்டேக் தமிழ் எழுதினோடனே இந்த மாதிரி வரும். லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா பென்சில் ஆட்டம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். டூப்ளிகேட் இருக்கும். நீங்கள் இன்னொன்று வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கீழே டோட்டல்ஸ்னு இருக்கும். அவங்க இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்த டைட்டில் டிசைன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அவுட்லைன் வரும். அடுத்தது ஷேடோ ஆன் பண்ணிங்கன்னா ஷேடோ எவ்வளோ வரும்னு பார்க்கலாம். இது பின்னாடி பிளாக்காக இருக்கிறதுனால தெரில. அடுத்தது இதை கொடுத்து ஃபண்ட்டில் நம்ம எது வேணாலும் டவுன்லோட் பண்ணி அதை வச்சுக்கலாம். இப்போ நான் இதை கொடுக்குறேன். பெருசாக வந்துடும். இதை நீங்கள் சைஸ் கூட பண்ணிக்கலாம். சைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது இதில் கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த கலர் வேணாலும் வச்சுக்கலாம். அடுத்தது இது நடுவில் இருக்கணுமா சைடில் இருக்கணுமா அதை கீழே கிளிக் பண்ணிக்கலாம். போல்ட்டாக இருக்கணுமான்னு இந்த சைடில் இருக்கும். இது ஐ இருக்கும் சாஞ்சு இருக்கிற மாதிரி. அடுத்து வேறு என்ன இருக்குன்னா, இது அதோட ஒப்பாசிட்டி கீழே இருக்கிறது. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் டைட்டில் டிசைனரில். அடுத்து வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட்ஸ் இருக்குது. எஃபெக்ட்ஸ் நீங்கள் என்ன வேணுமாலும் வச்சுக்கலாம். ப்ளூம், ட்ரெயின் அந்த மாதிரி இருக்குது நிறைய எஃபெக்ட்ஸு. அடுத்தது இதில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ ரன் ஆகிட்டு இருக்கக்குள்ள நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி அந்த வீடியோ கிளிக் பண்ணி கட் கொடுத்தீங்கன்னா நடுவில் இந்த மாதிரி வரும் மின்னலாட்டம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேடு கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இதை நான் பிஸாட் கொடுக்குறேன். ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா அதில் இதாகிடும். இப்போ அந்த வீடியோ முடிஞ்சோடனே இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஃபேடு வரும். இந்த பிளர் கொடுத்தாங்கன்னா பிளர் வரும். பின்னாடி பேக்ரவுண்டு கருப்பாக இருக்கிறதுனால தெரில. இப்போ நான் பேக்ரவுண்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னா, இமேஜ் கொடுத்துக்கோங்க. இமேஜில் கலர் போர்டு இருக்கும். கலர் போர்டில் ஒயிட்டு கொடுக்குறதுனால என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். இதை எப்படி பெருசாக வச்சுக்கோங்க. இது மேலே கொடுத்தீங்கன்னா அது பின்னாடி பேக்ரவுண்டாக வரும். கீழே கொடுத்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டுக்கு மேலே வரும். அதான் இதில் மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். வேறு என்ன இதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அண்டோ இருக்குது இந்த ரைட் சைடில். அடுத்த ப்ளே பாஸ் இருக்குது. செட்டிங் இருக்குது. செட்டிங்கில் ஆடியோ மிக்சிங் டிப்ஸ் டியூட்டோரியல்ஸ் செட்டிங் இருக்குது. செட்டிங்குள்ளே போய் பார்ப்போம்.
இதில் வந்து நீங்கள் வீடியோவுக்கு என்னென்ன சேர்க்கணுமோ அதை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் என்ன இருக்குன்னா டிஃபால்ட் இமேஜ் டூரேஷன் அப்படின்னா உங்களோட இமேஜை எவ்வளோ நேரம் வச்சுக்கணுன்னு காட்டுது. 5 செகண்ட்ஸில் இருக்குது. அடுத்த டிஃபால்ட் இமேஜ் எஃபெக்ட்ஸ் பேன் ஜூம் கீன் பர்ன்ஸ் இது வந்து எப்போதும் போல் வரும் அப்படிங்கிறாங்க. டிஃபால்ட் ட்ரான்ஸ்லேஷன் டியூரேஷன் 2 செகண்ட்ஸ். டிஃபால்ட் டைட்டில் டியூரேஷன் இப்போ ஸ்டிக் தமிழ்னு போட்டோம் இல்லையா, அது 5 செகண்ட்ஸ்னு இருக்குது. கண்டினியூ ப்ளேபேக் ஆஃப்டர் சீக்கிங். எனேபிள் ஸ்னாப் டு கிளிப் இன் டைம்லைன் எல்லாமே ஆனில் தான் இருக்கும். இது நீங்கள் எனேபிள் பண்ணணுன்னு தேவையில்ல, அதுவே செட்டிங் வச்சுக்கும். வேறு இதில் என்ன இருக்குன்னா நீங்கள் வந்து எஃபெக்ட்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் வந்து நீங்கள் கலர் போர்டுக்கு சேர்த்துக்கலாம். கலர் போர்டே இவ்வளோ தான் இருக்குது. அடுத்தது ஃபோட்டோஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேறு வீடியோ எப்படி சேர்க்கணுன்னா இதை இப்போ சேர்த்திங்கன்னா பாருங்கள், வேறு வீடியோ இப்படி லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். அடுத்தது வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கிளிக் பண்ணி மேலே பென்சில் ஆட்டம் இருக்கும் இல்லையா, அதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து வால்யூம் நீங்கள் குறைச்சி வச்சுக்கலாம். இல்லைனா இதுலேயே கூட ஆடியோ மிக்சிங் பண்ணிக்கலாம். ஃபேட் இன் ஃபேட் அவுட் இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக வந்து வர மாதிரி. இது ஓகே கொடுத்தீங்கன்னா வால்யூம் கம்மியாயிடும். அடுத்து கிராப் இருக்குது. கிராப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வீடியோவை ஜூம் பண்ணலாம். நீங்கள் வீடியோ வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன், அதை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணல மாதிரி இருக்கும், அதான் கிராப்பு. அடுத்தது வெளியே வந்துடலாம். திருப்பி கொடுத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. டூப்ளிகேட் எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ வரும் அதேமாரி. அடுத்தது திருப்பி இதை கிளிக் பண்ணிங்கன்னா டெலிட் பண்ணால் டெலிட் ஆகிடும். ரிவர்ஸ் இருக்குது, ரிவர்ஸில் ஓடுற மாதிரி. அடுத்து ஸ்பீடு இருக்குது, நீங்கள் ஸ்பீடு எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், தேவையில்ல. அடுத்தது வேறு என்ன இருக்குன்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம் இதை. அடுத்த கலர் இருக்குது. கலர் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அதாவது எடிட் பண்ணுற மாதிரி. எடிட் ஆகுது இல்லையா, ஒரிஜினல்லே வச்சுப்போம். அடுத்தது ஸ்டெபிளைசர் இருக்குது. ஸ்டெபிளைசர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவை மோஷன் பண்ணும், அதாவது உங்கள் எழுத்தை இல்லைனா வீடியோவை அப்படியே லைட்டாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் சைடில், அதான் ஸ்டெபிளைசரு. அடுத்து அது தேவையில்ல. அடுத்து வேறு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பேன் அண்ட் ஜூம் இருக்குது. ஃப்ளிப்பு இருக்குது. ஃப்ளிப்புனா அந்த சைடாப்பில் வர மாதிரி. ஸ்கின் ஸ்மூத்தர் இருக்குது, நம்ம வந்து ஃபேஸ் வீடியோ எடுத்தோம்னா. அடுத்த டுட்டோரியல்ஸ் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரைட் சைடில் ப்ரொடியூஸ் வீடியோ இருக்கும், சேவ் ப்ராஜெக்ட்னு இருக்கும், ப்ரொடியூஸ் வீடியோன்னு இருக்கும். ப்ரொடியூஸ் வீடியோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். நீங்கள் ஷேர் ஆன் ஃபேஸ்புக், யூடியூப், அதான் அவுட்புட் ஆப்ஷன்ஸ், மோர் அவுட்புட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சைபர் லிங்க் க்ளவுட்லேயும் இருக்குது. நம்ம வந்து கேலரியில் சேவ் பண்ணுறது தான் ஃபுல் ஹெச்டி 1080p, ஹெச்டி 720p, SD 360p. ஃபுல் ஹெச்டிபி வந்து வராது, ஏன்னா இது வந்து ஹேக் பவர் டைரக்டர், அதனால் ஃபுல் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் ஏற்றுனீங்கன்னா கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும் எல்லாமே. அடுத்தது ஹெச்டி இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரொடியூஸ் கொடுத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான ஒரு கைன் மாஸ்டரோட இது நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். கைன் மாஸ்டர் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும், எனக்கே புரியாது, மண்டே சுத்தம். அதனால தான் இதை யூஸ் பண்ணுறேன். எடிட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல நான் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.